இல்ல இப்போ நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பக்கம் போதை வசதிகள் அது தாராளமாக கிடைக்கின்ற நிலையில அதை பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் சீரழித்து இளைஞர்கள் அதை உட்கொண்டு அதன் மூலம் சமூக விரோத செயல்கள் எல்லாம் செய்கின்ற அந்த செயலெல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்க முடியும். அதை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கை இல்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம், குடி தண்ணீரும் இன்னைக்கு பிரச்சனை ஆகி போச்சு. கோடைக்காலம் வந்துவிட்ட காரணத்தினால கடுமையான வெயிலின் தாக்கத்தில் இன்னைக்கு ஏரியில தண்ணி இல்லை, கண்மாயில தண்ணி இல்லை, இப்ப எங்கும் தண்ணி இல்லை. குறிப்பா சொல்ல போனா இதே மாதத்துல தமிழ்நாடு முழுவதும் உள்ள அணைகளில் ஏறக்குறைய 277 டிஎம்சி இருந்தது. 277 டிஎம்சி தண்ணீர் இருந்த நிலையில இப்போ கிட்டத்தட்ட 23% அளவுக்கு தான் இன்றைக்கு ஏரிகளில் இந்த அணைகளிலே தண்ணீர் இருக்கு. கிட்டத்தட்ட 277 டிஎம்சில 23%. இவ்வளோ இருந்த தண்ணி அப்படியே கால்வாசி குறைஞ்சி போச்சு. இப்ப இப்படி குறைந்த சூழ்நிலையில இப்ப பொதுமக்கள் பொறுத்தவரை ரெண்டு விஷயம். ஒன்னு, விவசாய தொழில் பாதிக்கப்படும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் குடிக்கிறதுக்கே நீர் இன்றி கஷ்டப்படுகிறார். இப்ப அங்கங்க டிவியை திறனாலே பாத்தீங்கன்னா குடத்தை தூக்கின்னு இன்னைக்கு போராட்டம், சாலை மறியெல்லாம் போன்றதெல்லாம் சர்வதாரம் நடந்துட்டு இருக்கு. அந்த குடித நீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த விடியாத அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. அதே போன்று நம்முடைய ஒட்டுமொத்தமான காவிரி நதிநீர் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 205 டிஎம்சி தண்ணீர் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட 50% தான் நம்ம பெற்றோம். 50% தான் பெற்றோம். அப்ப 50% பெறாததுக்கு இந்த வக்கில்லாத துப்பில்லாத இந்த விடியாத அரசு தான் முழுமையான அளவுக்கு காரணம். அதை சரியான முறையில நடுவர் மன்றத்திலே அதே போன்ற அவர் தட மறுத்த சூழ்நிலையில உச்சநீதிமன்றத்தை நாடி அவ்வப்போது தண்ணீரை 50% 100% ஆக்கியிருந்தா இன்னைக்கு மேட்டூர்ல எல்லாம் இன்னைக்கு தண்ணி நிறைய இன்னைக்கு கண்மாயெல்லாம் தண்ணி நின்று இருக்கும். ஆனா மேட்டூர் பாத்தீங்கன்னா அதாவது பரிசல் போன ஆத்துல இன்னைக்கு பஸ் போகின்ற அவலம் தான் இன்னைக்கு ஊடகங்களை இன்னைக்கு பார்க்க முடியுது. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான இன்றைக்கு ஒரு நிர்வாகம் இன்றைக்கு குடி தண்ணீருக்கும் இன்றைக்கு விவசாயிகளுக்கும் கஷ்டப்பட்ட நிலையில அதை தீர்ப்பதற்கு கும்பி எறிது வயிறை பொறுத்தவரை. ஆனா முதலமைச்சர் பொறுத்தவரை கொடைக்கானல் ஒரு கேடாண்ட அடிப்படையில் ஓய்வெடுத்துட்டு நாட்டில் பிரச்சனை இல்லையா? நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதை இங்கிருந்து கோட்டையிலிருந்து ஆய்வு செய்வனவா? ஆய்வு செஞ்சு கண்மாயை தூர் எடுத்து இருக்கணும், முறைப்படி கண்மாயை ஆழப்படுத்திருக்கணும், ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கணும், ஏரிகள் ஆழப்படுத்திருக்கணும். இதையெல்லாம் இந்த விடியாத அரசு செய்ய தவறின் காரணமாக இன்றைக்கு மழை காலத்திலே பெய்த மழையை கூட நாம் அந்த மழை நீரை சேமிக்காத வகையில் அந்த எடப்பாடி இருப்பதோல ஒரு முன்னெச்சரிக்கையா எல்லா விதமான அளவுக்கு அந்த ஏரிகள் கண்மாய்கள் இதெல்லாம் தூர்வாரியதன் காரணமாக எங்களுடைய ஆட்சி காலத்தில் இது ஒன்று பிரச்சனை தலைவிரித்து ஆடவில்லை. ஆனால் இன்றைக்கு குடிநீர் பிரச்சனையும் விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லாத பிரச்சனை தலைவிரித்து ஆடுகின்ற நிலையில இன்றைக்கு எதை பற்றி கவலைப்படாமல் ஊழல் ஒரு பக்கம் இதையெல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு முதல்ல சவுக்கு மீடியா அவருடைய அந்த ஊடக சமூக வலைதளத்திலிருந்து ஒருத்தர் அவர் கார்த்திக் அவரை கைது செய்தார்கள். இப்போ சவுக்கு சங்கரை திசை திருப்புவதற்காக மக்கள் இதை பத்தி பேசக்கூடாது. ஏன்னா அப்படி இருக்கிறதுக்காக இன்றைக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் இன்றைக்கு கைது செய்திருக்கிறார். எனவே இது ஒட்டுமொத்தமாக இது ஒரு திசை திருப்புகின்ற அரசுடைய மக்களுடைய அந்த பிரச்சனைகளை திசை திருப்புகின்ற செயலாகத்தான் நிச்சயமாக இதை நாம் பார்க்க முடியும்.